Dear students, ஏழாம் வகுப்பு இயற்கணிதம். இயற்கணிதம்னா அது அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் நம்ம இது வரைக்கும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதியை பார்த்தோம். அடுத்து உதாரணம் பார்த்தோம். மனப்பாடம் பண்ணுவதற்கு 10 மார்க். உதாரணம் 3.1 3.15 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு 5 மார்க். இப்போ இது ரெண்டும் முடிச்சாச்சு. ஆக இப்போ அல்ஜிப்ராவில் இயற்கணிதத்தில் 15 மார்க்கு கையில் இருக்குது. சரியா? இப்போ பயிற்சி பார்க்க போகிறோம். இது ரெண்டையும் நல்ல தரோவாக வச்சுருந்தா பயிற்சி சீக்கிரம் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நான் பயிற்சி போடுவேன், பார்த்தீங்கன்னா உருன்னு முடிச்சிருவோம். அதுக்கு 5 மார்க். ஆக இயற்கணிதத்தில் சொலையா 20 மார்க்கு எடுத்துடலாம், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல். சரியா? இப்போ பயிற்சி பயிற்சி 3.1 போட போகிறோம். பயிற்சி என்ன கேட்டிருக்காங்க? கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் 1 16x - a என்னும் கோவையில் மாறி என்ன? மாறினா என்ன? வேரியபிள்ஸ். இதில் மாறி என்ன? எக்ஸு தான் மாறி. சரியா? அடுத்து 2வது கணக்கு. இது மனப்பாடம் பண்ணியிருந்தாவே கடகடன்னு எழுதிடலாம். 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு என்ன? மாறிலி உறுப்பு. இது மாறிலி, இது மாறிலி. ஆனால் இது உறுப்பு கிடையாது. இது மட்டும்தான் என்னது? உறுப்பு. அதனால் -6ன்னு போடணும். மாறிலி உறுப்பு என்னன்னு கேட்டால் என்ன செய்யணும்? இது மாறிலி, இது மாறிலி. ஆனால் இது தனி உறுப்பு கிடையாது. இது -6 தான் மாறிலி உறுப்பு. அடுத்து 3வது என்னன்னா 25m + 14n என்னும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை டேஸ் உறுப்புகள். டேஸ் உறுப்புகள்னா என்ன? ஒத்த உறுப்பா? 25m 14n ஒத்த உறுப்பா? கூட்ட முடியாதுல்ல. ஏன்? ஒத்த உறுப்புகளை கூட்டலாம். அப்போ மாறுபட்ட உறுப்பு. மாறுபட்ட உறுப்பு இது என்னது? மாறுபட்ட உறுப்பு இதில் இங்கிலீஷில் சொன்னாங்க அன்லைக் டேம். அன்லைக் டேம். மாறுபட்ட உறுப்புக்கு இங்கிலீஷில் அன்லைக் டேம் சொல்லணும். சரியா? அடுத்து 4வது கணக்கு. ஈஸியாக தானே இருக்கு. 3ab + 4c - 9 என்னும் கோவையில் மொத்தம் டேஸ் உறுப்புகள் உள்ளன. எத்தனை உறுப்பு இருக்கு? இது ஒரு உறுப்பு. 3ab என்பது உறுப்பு, 4c என்பது ஒரு உறுப்பு, -9 என்பது ஒரு உறுப்பு. அப்போ எத்தனை உறுப்பு இருக்கு? 3 உறுப்புகள் இருக்கு. சொல்லிடலாமா? அடுத்து 5வது என்ன? -xy என்னும் உறுப்பின் எண்கெழு என்ன? எண்கெழு என்ன? நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எண்கெழு எங்கே இருக்குது? இங்கே 1 மறைஞ்சிருக்கு. -xyல என்ன இருக்குது? 1 மறைஞ்சிருக்கு. அப்போ -1 தான் எண்கெழு.
சரியா? ஆக கோடிட்ட இடங்களை நிரப்ப முடிச்சாச்சா? சரியா தவறா என கூறுக. அடுத்தது என்ன சொல்றாங்க? சரியா தவறா? பயிற்சி 3.1 ரெண்டாவது வந்து சரியா தவறா? எக்ஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. இது சரியா தவறா? அதாவது எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ். ஒரு 0 கரெக்ட் தானே? சரி, சரின்னு எழுதணும். அடுத்து 15 ஏபிசி ரெண்டாவது கணக்கு. 15 ஏபிசி என்னும் உறுப்பில் ஏபியின் கெழு 15 ஆகும். இந்த ஏபியின் கெழு 15 ஆகும்னு சொல்கிறாங்க. அது 15 கிடையாது, 15சி. அதுதான் என்னது? கெழு. இதுதான் சரி. அப்போ என்ன? 15 வந்து தவறு. 15 என்பது தவறு. 15 ஏபிசி என்னும் உறுப்பில் ஏபியின் கெழு 15 ஆகும். அதாவது ஏபியின் கோஎஃபிஷியன்ட் என்ன? 15ன்னு சொல்கிறாங்க. தப்பு. 15சி. கரெக்டா? அடுத்து 3வது கணக்கு. 2PQ மைனஸ் 7QP ஆகியன ஒத்த உறுப்புகளாகும். ஒத்த உறுப்பா ஒத்த உறுப்பு இல்லையா? இதான் இதில் பார்த்தீங்கன்னா 2PQ அப்படியே வச்சுக்கலாம். 2PQ ஓகே. அடுத்து மைனஸ் 7QPயை 7PQன்னு எழுதலாம். 2 மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ என்னாச்சு? PQ இருக்கனால இது ஒத்த உறுப்பு. என்னது? ஒத்த உறுப்பு. சரியா? அப்போ சரி. அடுத்து 4வது கொஸ்டின் என்ன போட்டுருக்குங்க? y is equal to -1 என்னும்போது 2y minus 1 என்னும் கோவையின் மதிப்பு 3. மதிப்பு வந்து 3ன்னு சொல்கிறாங்க. 3 சரியா தப்பா? இப்போ போட்டு பார்ப்போமா? இப்போ y என்ற இடத்துல என்ன போடலாம்? -1 போடலாமா? இங்கே -1 இருக்குது. ஈக்குவல் டு -2 -1. அப்போ என்ன வரும்? -3 வரும். -3 தான் என்னது? சரியான விடை. அப்போ இது தவறு. 3 என்பது தவறான விடை. சரியா? இப்போ அடுத்தது பார்த்தாச்சா? அடுத்து 3வது கணக்கு பார்க்க போகிறோம். 3வது கணக்கு என்ன சொல்கிறது? பின் வருவனவற்றின் எண் கெழுக்களை காண்க. எண்கெழுன்னா என்ன? நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இப்போ -3yx, 12k, y, 121 bc, -x, 9pq, 2ab. இதனுடைய எண் கெழு என்னன்னு கேட்குறாங்க. எண் கெழுன்னா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது? -3 வந்து எண் கெழு. இங்கே 12 எண் கெழு. இங்கே 1 ஒளிஞ்சிருக்கு. 1. இங்கே 121. இங்கே என்ன? இங்கேயும் 1 ஒளிஞ்சிருக்கு. ஆனால் -1 சொல்லணும். -1. இங்கே என்ன ஒளிஞ்சிருக்கு? 9 ஒளிஞ்சிருக்கு. 9 இருக்குது. இங்கே 2. ஸோ -3, 12, 3, -3, 12, 1, 121, -1, 9, 2. இதுதான் என்னது? எண் கெழு. பார்த்துக்கோமா? 12.
எண்களை முடிஞ்சா. அடுத்தது பின்வரும் கோவைகளின் மாறி மாறிலி உறுப்புகளை எழுதுக. அஞ்சாவது கணக்கு என்ன கணக்கு? 5 5 4 4ல் பின்வரும் கோவைகளுக்கு மாறி மாறிலி உறுப்புகளை எழுதுக. என்ன எழுதியிருக்காங்க? 18 + x - y, இது ஒரு. அடுத்து 7p - 4q + 5, 29x + 13y p + 2. இதுக்கு மாறி என்ன? மாறி என்ன? மாறிலி என்ன? அதானே கேட்டிருக்காங்க. மாறிலி உறுப்புகளை எழுதுக. மாறிலி உறுப்புகளை எழுதுக. இப்போ மாறி என்ன? x, y. x y மாறி. இங்கே p, q. இங்கே x, y. இங்கே p. b மற்றும் என்னது? மாறி. மாறிலி என்ன? 18 5 + 5 போடணும். இங்கே இல்லை. இங்கே என்ன இல்லை? மாறிலி எழுத்து இல்லை. இங்கே 2. சரியா? இப்படி தான் எழுதணும். இதில் எக்ஸ் ஒய் ரெண்டும் மாறி. PQ என்பது மாறி. மாறினா என்ன? டேர்ம்ஸ். மாறினா கான்ஸ்டன்ட். PQ என்பது மாறி. இங்கே XY என்பது மாறி. இங்கே B என்பது மாறி. மாறிலி இங்கே 18, இங்கே 5 இருக்கு. 18 + 5 ப்ளஸ் போட வேண்டியதில்லை. இங்கே மாறிலி இல்லை. ஆனால் இங்கே 2 இருக்கு. இதுதான் என்னது? ஆன்சர். XY PQ XY B கான்ஸ்டன்ட். 18 5 இல்லை 2. சரியா? இப்போ என்ன வரைக்கும்? 4 வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ 5 6 7 8 9 இருக்குது.